ராசிபுரம் அருகே இளைஞர் ஒருவர் போதையில் ரகளையில் ஈடுபட்டு பொருட்களை உடைத்து சேதப்படுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் தொட்டியப்பட்டி குறுக்கு தெருவில் சுமார் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிக்கு அருகில் உள்ள தெருவை சேர்ந்த சாய்குமார் என்பவர் போதையில் ஆட்டோ கண்ணாடி மற்றும் இதர பொருட்களை உடைத்து சேதமாக்கி உள்ளார். தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த ரித்திஷ் என்பவரின் தலையை தாக்கிய நிலையில் பலத்த காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் தலைமறைவான சாய்குமாரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். நேற்று மதியம் பைமன் மகன் சாய்குமார் என்பவன் தண்ணி போட்டு வந்து வீட்டில் உள்ள இதை ஓட்டைகள்லாம் உடைத்து நொறுக்கி கரண்ட் மீட்டர் பூட்டிகளை எல்லாம் நொறுக்கி விட்டான். நான் உயிருக்கு பயந்துக்கிட்டு வெளியே வரவில்லை. பயந்திருந்தால் என் உயிருக்கு ஆபத்து. எந்த நேரத்திலும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நான் வெளியே வரல. இருக்கிற பொருட்களை களவாடி சென்று விட்டான். எனக்கு வழியில் இருந்த கார்களை அடித்து நொறுக்கி விட்டான். மக்களுக்கு ஏகப்பட்ட சேதம் அடித்து விடுத்து. இது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆடு பக்கத்துல கட்டியிருந்தேன். அந்த ஆட்டை வந்து வெட்டிவிட்டா என்ன பண்ணுறதுன்னு கிட்ட அவுக்கிறதுக்கு வரும்போது ஆட்டையும் எண்ணெயும் சேர்ந்து வெட்டுறதுக்கு வந்தான். வெட்டுறதுக்கு வந்ததே நான் என்ன பண்ணேன், ஐயோ சாமி சாமி வெட்டாதடா டேன்னு கத்துனது விட்டுட்டு ஓடி போயிட்டான். மதியம் ஒரு 2:30 மணி இருக்கும். வந்துச்சு குளிச்சுட்டு பெரியப்பா வந்திருக்காங்கன்ட்டு கறி எடுக்க போகலான்னு போனேன். அப்போ இந்த பக்கம் சத்தம் விழுதுன்ட்டு நான் அந்த பக்கம் போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்பாலாம் வந்தாங்க, அங்கே துரத்திட்டு வந்தாங்க. கார் கண்ணாடிலாம் உடைச்சிட்டு இருந்தார். சரி துரத்திட்டு வந்தோடனே அப்பாவை அடிச்சு போடுவான்ட்டு நான் இப்படி கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போனேன். சரி வீட்டுக்குள்ளே உள்ளே விட்டு லாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்பாவை தட்டி விட்டு கீழே விழுந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், அடிச்சிடுவான்ட்டு அப்பா மேலே படுத்தோடனே என் மேலே மண்டையில் 4 அடி அடித்து மண்டை உடஞ்சி வச்சுக்கணும்.